நிலமாவது வாங்கிவிட வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் எண்ணத்தை நிவர்த்தி செய்பவராக உள்ளார் சேலம் தான்தோன்றீஸ்வரர். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டாராம். அப்போது தீர்த்தமலைக்கு வந்த சமயத்தில் பிறை வடிவிலான வில்லில் இருந்து அம்பை மலையடிவாரத்தை நோக்கி செலுத்தும்படி கிருஷ்ணர் அறிவுறுத்தினாராம். கிருஷ்ணரின் வார்த்தையை ஏற்று பரமசிவனை மனதில் நினைத்து அர்ஜுனன் அம்பை செலுத்தியபோது மனம் மகிழ்ந்து போன சிவன் அவருடைய ஆயுதமான பாசுபத அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. சிவபெருமான் தனது திருமுடியில் இருந்து கங்கையின் ஒரு பகுதியை இங்கு ஓடச் செய்தார் என்றும் அந்த நதியே வெள்ளாறு என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நதிக்கரையில்தான் வசிஷ்ட முனிவர் தங்கி வேள்வி யாகம் செய்தாராம். அப்போது அவர் முன் தோன்றிய ஈசனிடம் அதே இடத்தில் காட்சி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று சுயம்புலிங்கமாக அருள்பாலித்தார் என்கிறது வரலாறு. அன்றில் இருந்து தான்தோன்றீஸ்வரராக காட்சி தரும் ஈசனை மனமுருகி வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள். மேலும் வசிஷ்டரின் யாகத்தில் மிஞ்சிய சாம்பல் குன்றாக மாறி கோட்டைமேடு என்ற பெயரில் விளங்குவதாகவும் கூறப்படுகிறது. தியானஸ்வரூபியாக நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் அருள் வழங்குகிறார் அம்பிகை. சித்திரை 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சூரியனின் கதிர்கள் மூலவர் மற்றும் அம்பாளின் மீது விழும் நிகழ்வு இங்கு சிறப்பான ஒன்றாக உள்ளது. வீடு கட்டுதல், நிலம் வாங்குவது மற்றும் விற்பதில் பிரச்சினை இருப்பவர்கள் செங்கல், மண் கொண்டு வந்து இங்கு வழிபடுவதால் அத்தனை சிக்கலும் தீர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள். நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு குன்றின் மண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மண்ணுடன் சேர்த்து இங்கு வழங்கப்படும் தீர்த்தத்தை கொண்டு சென்று வீட்டில் தெளித்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம்.